ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதிவேகத்தில் சென்ற பேருந்தில் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் 1 வயது குழந்தை சாலையில் தவறி விழுந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முத்துலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சகோதரி மற்றும் அவரது 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மதுரையில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி தனியார் பேருந்து ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். பேருந்தின் முன்பக்க படிக்கு அருகாமையில் உள்ள இருக்கையில் மதன்குமாரும் அவரது சகோதரியும் ஆளுக்கு 1 குழந்தையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர். இந்த நிலையில் மீனாட்சிபுரம் விலக்கு அருகே தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். அப்போது பேருந்து சட்டென நின்றதால் மதன்குமாரும் அவரது கையில் இருந்த 2 வயது குழந்தையும் நிலை தடுமாறி பேருந்தினுள்ளே விழுந்தனர். அதே சமயம் சகோதரியின் கையில் இருந்த 1 வயது குழந்தை திடீரென பேருந்திற்கு வெளியே தவறி விழுந்தது. இதை பார்த்து சாலையில் இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தனர். நல்வாய்ப்பாக 2 குழந்தைகளும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். அதே சமயம் கீழே விழுந்ததில் மதன்குமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்துள்ளது. இந்த காட்சி பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.